இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல் பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு எப்படி இறைவேண்டல் செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். அப்படி ஆண்டவர் இயேசுவே ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது எவ்வளவு முக்கியமானது பாருங்கள். நான் பல பெற்றோர்களை பார்த்திருக்கிறேன். இந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை வளர்க்கிற பொழுதே அவர்கள் கிறிஸ்தவ பாடல்களை, தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த மறையின் மதத்தின் பாடல்களை சொல்லி அவர்களை வளர்ப்பார்கள். விவிலிய கதைகளை சொல்லி வளர்த்தெடுப்பார்கள். இன்னுமாக இதோ ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபம், அன்னை மரியாள் வழியாக நாம் ஜெபிக்கக்கூடிய அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜெபம், இந்த ஜெபங்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்கள் குழந்தையாக இருக்கிற பொழுதே விவிலிய வசனங்களை சொல்லிக் கொடுத்து இப்படியாக ஆன்மீக காரியங்களை அவர்களுக்கு சிறு வயதிலேயே கற்றுக் கொடுப்பார்கள். இப்படி எந்த ஒரு குழந்தை ஆண்டவருடைய வார்த்தையின்படி, விவிலிய காரியத்தின்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறதோ அந்த குழந்தை ஒழுக்கம் நிறைந்ததாக, நீதியும் உண்மையும் நிறைந்ததாக, பெற்றோருக்கும் மற்றோருக்கும் கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் நல்ல தலைவர்களாக வளருவார்கள். என் அன்பிற்குரியவர்களே, ஆன்மீகம் என்பது கிறிஸ்தவத்தில் மட்டும் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய இந்து சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், இஸ்லாமிய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அவரவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த மதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்திலே அவர்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது அவர்கள் நன்றாக இருப்பார்கள். இங்கே என்னுடைய ஆன்மீகம்தான் பெரியது, அவர்களுடைய ஆன்மீகம்தான் பெரியது சிறிது என்ற போட்டிக்கு இடமே இல்லை. எந்த மதமும் அன்பை தான் போதிக்கிறது, இயற்கையை பாதுகாக்கத்தான் சொல்லுகிறது, நேர்மையோடும் உண்மையோடும் இருக்கும்படியாகத்தான் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு பதிலாக அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட மேலாக அவர்களுக்கு பணம் சேர்க்கிறோம். அவர்கள் திறமையில் வளர வேண்டும், அவர்கள் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிகம் பணம் செலவழிக்கிறோம்.
உயர்ந்த இடங்களை தேடி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம். இறுதியிலே அவர்கள் நல்ல ஒரு திறமை வாய்ந்தவர்களாக, பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் ஆன்மீக காரியங்களை அவர்களுக்கு கொடுக்காததனால் இன்று அவர்கள் உங்களையே கைவிட்டு விட்டார்கள். குடி போதைக்கு அடிமையாகி விட்டார்கள். பல நிலைகளிலே தங்களுடைய பொறுப்பை உணராமல் தான் தோன்றித்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே என் அன்பிற்குரியவர்களே, இதோ ஆண்டவர் இயேசுவே ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டும் பொழுது எப்படி வேண்ட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய கடவுள் நம்முடைய தந்தையாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார். எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையினுடைய அழுகையை புரிந்து கொண்டு அந்த குழந்தை பசிக்காக அழுகிறது, தூக்கத்திற்காக அழுகிறது என்பது அழுகையை கூட அர்த்தத்தோடு புரிந்து கொள்கிறாரோ, அதுபோல நம் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் புரிந்து கொள்வார். நாம் கேட்கிற பொழுது நமக்கு தேவையானதை கொடுக்காமல் இருப்பாரா? சிட்டு குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? உங்களுடைய தலைமுடிகள் கூட எண்ணப்பட்டு இருக்கின்றன அல்லவா? தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே உங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அல்லவா? நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை கேட்டு உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய ஏக்கங்களை அறிந்திருக்கக்கூடிய ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு காரியத்தை முக்கியமாக வெளிப்படுத்துகிறார். எங்களுக்கு உரிய உணவை தாரும் ஆண்டவர். நமக்கு உரிய உணவு மட்டும் நமக்கு தேவை. பல நேரங்களில் நாம் அதிகமாக உணவை நம்முடைய தட்டிலே எடுத்து வைத்து விட்டு நம்மால் உண்ண முடியாமல் அதை விரயம் செய்கிறோம். நமக்கு உரியதை எடுத்துக்கொள்ளுவோம். ஏன் உணவை விரயம் செய்கிறீர்கள்? எத்தனையோ நபர்கள் இன்று உணவு இல்லாமல் பசியோடு படுக்கைக்கு செல்கிறார்கள். எனவே உணவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நமக்கு உரியதை எடுத்துக்கொள்ளுவோம். அதே போல நமக்கு எதிராக யாராவது குற்றம் செய்தால் அவர்களை மனதார நாம் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். நாம் மன்னிக்காவிட்டால் நம்மை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் என்பதையும் சொல்லித் தருகிறார். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை, நம்முடைய பக்கத்து வீட்டு நபர்களை, நம்மோடு பணி செய்யக்கூடியவர்களை, நம்முடைய குழுவில் இருப்பவர்களை நாம் மன்னிக்கின்றோமா? ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று நான் ஜெபிக்கலாம். ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வதற்கு நமக்கு தகுதி வேண்டும் என்று சொன்னால் நாம் மனதார மன்னிக்க வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு ஜெபம் செய்ய கற்றுக் கொடுத்தார். இரவெல்லாம் ஜெபித்தார். நாமும் ஜெபிப்போம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும். இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே நாங்கள் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே, நாங்களும் ஜெபிக்கும்படியாக, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கும்படியான ஆர்வத்தை கொடுக்கும்படியாய் இந்த நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதியும். நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. இதோ 12 ஆண்டுகள் 38 ஆண்டுகள் தீராத வேதனையோடு நோய்களோடும் இருந்தவர்களை எல்லாம் நீர் ஒரு நொடி பொழுதிலே குணப்படுத்தினீர. பேதுருவினுடைய மாமியாருடைய காய்ச்சலை ஒரு நொடி பொழுதிலே குணப்படுத்தி ஆண்டவரே, இதோ நோயாளர்களை நீரே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக. என்னாலும் சக்கையுடைய வீட்டை நீர் ஆசீர்வதித்தது போல ஒவ்வொரு வீட்டாரையும் ஆசீர்வதி. குடி போதை பழக்கங்கள்,
கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையை தார். ஆண்டவரே, இதோ பெற்றோர் பிள்ளைகள் கணவன் மனைவியிடையே சகோதர சகோதரிகளிடையே என்னாலும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் கூடிய சூழலை நீர் உருவாக்கி தாரும். உடைய பிரசன்னம், உடைய அன்பு எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாளிலே தேர்வின் காலத்திலே படித்து கொண்டிருக்கக்கூடிய, தேர்வுக்காய் தங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய உழைப்பை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே, இவர்கள் வாழ்விலும் தேர்விலும் வெற்றி பெறும்படியாய் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. உடைய விண்ணக பேரின்ப வீட்டில் அவர்களை அன்போடு சேர்த்து கொள்வீராக. எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் நோய் நொடிகளும் எங்களை அண்டாதபடியாய் உடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்தும். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நீரே எங்களை வழிநடத்தும். திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை கனிவோடு கண்ணோக்கும். ஆண்டவரே, உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னவரே, இதோ இந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீர் நிறைவேற்றி தர வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக தந்தையுமை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.